வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று அக்டோபர் 5ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 610ஆம் ஆண்டில் இராக்லியஸ் ஆப்பிரிக்காவிலிருந்து கான்ஸ்டான்டினோபிளை கப்பல் மூலம் அடைந்து பைசாந்திய பேரரசன் போக்கஸை ஆட்சியில் இருந்து கவிழ்த்து பேரரசரானார். கிபி 816ஆம் ஆண்டில் புனித ரோம் பேரரசராக லூயி பயஸ் முடிசூடினார். 1143ஆம் ஆண்டில் லியோன் காஸ்டில் மன்னர் 7ஆம் அல்போன்சோ போர்ச்சுக்கல்லை ஒரு ராஜ்யமாக அங்கீகரித்தார். 1582ஆம் ஆண்டில் கிரிகோரி நாட்காட்டி அறிமுகப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இத்தாலி, போலந்து, போர்ச்சுக்கல், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் இவ்வாண்டின் இன்றைய நாள் இடம்பெறவில்லை. 1780ஆம் ஆண்டில் வேலு நாச்சியார் தலைமையில் திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கை நோக்கி படை எடுப்பு தொடங்கியது. 1789ஆம் ஆண்டில் பிரெஞ்சு போரில் பாரிஸ் பெண்கள் 16ஆம் லூயி மன்னருக்கு எதிராக வெர்சாய் அரண்மனை நோக்கி அணி திரண்டு சென்றனர். 1864ஆம் ஆண்டில் இந்தியாவின் கல்கத்தா நகரத்தில் இடம்பெற்ற சூறாவளி நகரை முற்றாக அழித்ததில் ஆயிரக்கணக்கானோர் உயிர் இழந்தனர். 1905ஆம் ஆண்டில் ரைட் சகோதரர்கள் 24 மைல்களை 39 நிமிடங்களில் விமானத்தில் பறந்து சாதனை படைத்தனர். 1910ஆம் ஆண்டில் போர்ச்சுக்கல்லில் இடம்பெற்ற புரட்சியை அடுத்து அங்கு மன்னராட்சி முடிவுக்கு வந்து குடியரசாக மாறியது. 1930ஆம் ஆண்டில் பிரித்தானிய வான்கப்பல் R101 தனது முதலாவது பயணத்தில் இந்தியா செல்லும் வழியில் பிரான்சில் விபத்துக்கு உள்ளானதில் 48 பேர் உயிர் இழந்தனர். 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் வேர்க் தீவில் 98 அமெரிக்க போர்க்கைதிகள் ஜப்பானிய படைகளால் கொல்லப்பட்டனர். 1947ஆம் ஆண்டில் பஞ்சத்தில் வாடும் ஐரோப்பியருக்காக தானியங்கள் உட்கொள்ளுதலை குறைக்குமாறு தொலைக்காட்சி உரையில் அரசு தலைவர் ட்ரூமன் அமெரிக்க மக்களை கேட்டுக்கொண்டார். 1948ஆம் ஆண்டில் துர்க்மெனிஸ்தான் தலைநகர் அசுகாபாத் நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிர் இழந்தனர். 1970ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் பொது ஒளிபரப்பு சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டில் ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் அவையின் கவனத்தில் கொண்டு வந்து தமிழீழ தேசத்தினை தனி நாடாக அங்கீகரிக்குமாறு கிருஷ்ணா வைகுந்தவாசன் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றினார். 1987ஆம் ஆண்டில் விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்கள் குமரப்பா, புலேந்திரன் உட்பட 12 பேர் இந்திய படையின் காவலில் இருக்கும்போது நஞ்சு அருந்தி மரணமடைந்தார்கள். 1991ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவின் இராணுவ விமானம் ஒன்று ஜகார்த்தாவில் விபத்துக்கு உள்ளானதில் 137 பேர் இறந்தனர். 1999ஆம் ஆண்டில் மேற்கு லண்டனில் இடம்பெற்ற தொடர் உந்து விபத்தில் 31 பேர் கொல்லப்பட்டனர். 2008ஆம் ஆண்டில் கிர்கிஸ்தானில் சீன எல்லை மலைப்பகுதியில் 6.6 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் குறைந்தது 65 பேர் உயிர் இழந்தனர். மேலும் அக்டோபர் 5ஆம் நாளானது போர்ச்சுக்கல்லில் குடியரசு தினமாகவும் உலக ஆசிரியர் தினமாகவும் பால்வினை தொழிலுக்கு எதிரான பன்னாட்டு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.